தீர்மானம் உங்களுடையது. என்ன இன்றைக்கு தலைப்பு? தீர்மானம், டெசிஷன் இஸ் யுவர்ஸ். அப்படின்னா நாம் இதுவரையில் எடுத்திருக்கிற தீர்மானங்கள் தான் இப்போது நாம் இருக்கிற நிலைமையை படம் பிடித்து காட்டுகிறது. ஒன்று, நாம் எடுக்கிற தீர்மானம் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க போகிறோம் என்பதை தீர்மானிக்கிறது. ஆகவே தீர்மானம் மிகவும் முக்கியம். நிறைய பேர் பல ஆண்டுகள் தீர்மானிக்காமலே நாட்கள் கழிந்து போனது, வருஷங்கள் உருண்டோடி போனது. தீர்மானம் சொல்லி வரும் பொழுது பிரதர் ஒரு சகோதரியை குறித்து, ரூத் என்கிற சகோதரியை குறித்து தீர்மானத்தை குறித்து சொல்லிட்டு இருக்கிறேன். தீர்மானம் எடுத்தாக்கா வாழ்க்கை நல்லா இருக்கும். தீர்மானத்தை இதுவரை நீங்க என்ன தீர்மானம் எடுத்திருக்கீங்களோ அதன்படி தான் உங்க வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு நான் எடுக்க போகிற தீர்மானம் நான் எப்படிப்பட்டவனா என்னை மாற்றும் என்கிற காரியத்தை இன்றைக்கு நாம் கேட்க போறோம். ஆகவே பெரிய மாணவர்களே, தீர்மானம் ரூத்தை குறித்து பிரதர் சொன்னது மிகவும் பொருத்தமான ஒரு காரியம். ரூத் வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை எடுத்தாள். ரொம்ப இளம் வயது, அது இளம் வயதிலே தன்னுடைய கணவனை இழந்து போனவள். ஆனால் மாமியார் எருசலேமில் இருந்து மோவாபுக்கு வந்திருந்து அவர்களோடு கூட தங்கி இருக்கிற அந்த காலகட்டத்திலே அவளுக்கு அவ்வப்போதும் ஆண்டவரை பற்றி சில காரியங்களை சொல்லியிருக்க வாய்ப்புகள் உண்டு. 2 பேருக்கும் சொல்லியிருப்போம். அதாவது நகோமிக்கு 2 மருமக்கள் மாறாள். ஒருத்தி ரூத், இன்னொருத்தி ஓர்பாள். ரூத்தும் ஓர்பாளும் ஒரே வீட்டுல இருந்தாங்கோ. நல்ல கவனிங்க, ஒரே வீட்டுல நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஒரே உபதேசம் தான் எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது. ரூத்துக்கும் ஓர்பாளுக்கும் சொல்லப்பட்டது. ஆனா 2 பேர் 2 விதமா தீர்மானித்தார்கள். ஓர்பாளுக்கும் ரூத்துக்கும் நகோமி ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் திரும்பவும் எருசலேமுக்கு போகிறேன், நீங்கள் உங்க ஊர்ல இருங்க, உங்களுக்கு நல்ல வயசு இருக்கு, நீங்க இங்கே இருந்தீங்கன்னா உங்க தாய் தகப்பன்மார் உங்களுக்கு வேறொரு கணவன்மார்களை பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க, உங்க வாழ்க்கை போகட்டும், நான் போகிறேன். எனக்கு மீண்டும் திருமணமாகி நான் பிள்ளைகளை பெற்று அவர்கள் பெரியவர்களாகி உங்களுக்கு, ஏன்னா எருசலேமில் இதுதான் முறை. அப்படின்னா காணி ஆட்சி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் யாருக்கும் போய்விடாத படிக்கு அவர்களுடைய வீட்டிலே ஒருத்தி விதவை ஆனால் அந்த வீட்டிலே இருக்கிற இறந்து போனவருடைய சகோதரன் அவளை மறுமணம் செய்து கொள்ளலாம். இது இஸ்ரவேலிலே இருந்த சட்டம். ஆனால் நகோமிக்கு வயதாகி போனது. இருந்த கணவன் இறந்து போனான். 2 பிள்ளைகள், மகன்கள் செத்து போனார்கள். 2 மருமகள்மார்கள் இளம் வயதிலே விதவையாய் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அதனால அவங்க சொல்றாங்க, ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. தேவன் நம்ம ரோபோட்டா படைக்கல, சுயமாய் சிந்தித்து தீர்மானித்து இப்படித்தான் வாழணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதன்படி மரணத்தின் ஜீவனின் நன்மையின் தீமையை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், உனக்கு நன்மை உண்டாகும்படி ஜீவனின் நன்மையை நீ தெரிந்து கொள். ஆண்டவர் திட்டம் தெளிவா சொல்றார். அப்ப கூட நான் தீமையை பின்பற்றி போக முடியும், நான் மரணத்தின் திசையை நோக்கி போய் கொண்டிருக்க முடியும். ஒரு சாய்ஸ் அங்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் கூட ஒரு சாய்ஸ், இதுக்கெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். உனக்கு ஏதேன் தோட்டம், அதுல உனக்கு வேலை, உனக்கு ஒரு மனைவி, உனக்கு அருமையான குடும்பம். இங்கே ஆண்டவர் விட்டுட்டாரு. தீர்மானிக்க வேண்டியது ஆதாம், தீர்மானிக்க வேண்டியது ஓர்பாளும் ரூத்தும். 2 பேர் 2 தீர்மானம் செய்தார்கள். ஓர்பாள் தன்னுடைய சொந்த ஊரிலே இருந்து வேறொருவனை திருமணம் பண்ணி போக தீர்மானித்தாள். ஆனால் ரூத்துவோ விடாமல், ஒரு அந்நிய ஸ்திரீ, எருசலேமை சேராதவள், இஸ்ரவேல் தேசத்தை சேராதவள். ஆனால் அவளோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிற மனதிலே ஒரு தீர்மானத்தை அவள் எடுத்தாள்.
ஆகவே ரூத் என்று சொல்லும் பொழுது RUTH, ரூத்துக்கு எப்படி சொல்லுவாங்க? RUTH. ரூத்துக்கு ஆர் என்று சொன்னால் ரெசல்யூஷன். ரெசல்யூஷனாக்கா தீர்மானம், தீர்மானம் எடுக்க வேண்டியவள் ஆர். யூ என்று சொன்னால் அன்டயரிங். அன்டயரிங்னா அதாவது விடாப்பிடியம், எடுத்த தீர்மானத்துல விடாப்பிடியம், விடாமல் பற்றி கொண்டவள். அன்டயரிங் உமன், அன்டயரிங் உமன். விடாமல் தான் எடுத்த தீர்மானத்துல உறுதியாய் பின்பற்றி என்ன நடந்தாலும் லெட் வாட் மே கம் ஐ வில் press on to this way, இந்த வழியை நோக்கி நான் போக போறேன். என்னன்னா அர்த்தம்? டேரிங் அப்படின்னா பொறுமையோடு காத்திருந்தாள், பொறுமையோடு காத்திருந்தாள். இன்னைக்கு கூட வேதத்துல பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். யோபு எவ்வளவு பொறுமையா இருந்தார் தெரியுமா? ஒரே நாள்ல 10 பிள்ளைகள் செத்து போனாங்க. தன்னுடைய என்டையர் பிசினஸ் ஒரே நாள்ல எல்லாமே போச்சு. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் கொடிய பருக்கள், கட்டிங்கும், கேன்சரஸ் டியூமர்ஸ். ஆனா உறுதியாக நின்றார். என்ன தெரியுமா சொன்னாரு? நான் போகும் வழி எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows every smallest details of my life. என் வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நான் நம்பிக்கையா இருப்பேன் சொன்னார். கிழக்கத்தி புத்திரில் அவரை போல் சீமான் ஒருவனும் இருந்ததில்லை, அவரை போல ஐஸ்வர்வான் ஒருவனும் இல்லை, அவரை போல தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி கர்த்தருக்காக வாழ்ந்த மனிதன் அவரை போல ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட யோபு அவர் சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும். ஒரே நாள்ல 10 பிள்ளைகள் யாருக்கும் மறைத்து போயிருக்க மாட்டாங்க. ஒரே நாள்ல அவன் முழு பிசினஸும் இல்லாம போனது யாருக்கும் நடந்திருக்காது. ஒரே நாள்ல உச்சன் தலை இந்த உள்ளங்கால்களில் கொடிய பற்கள் வந்து அவனை பாதித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஆன பிறகும் ஒரு நாள் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் தன்னுடைய பாதத்தை நெய்யினால் கழுவினவன் அவன் விட்டு வேலைக்காரன், ஐயோ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பா அப்படின்னு கெஞ்ச வேண்டியதாயிற்று. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவர் போனார். ஆனா அவர் என்னை கொன்று போட்டாலும் அப்பேரில் நம்பிக்கையாக இருப்பேன் என்று எடுத்த தீர்மானத்திலே உறுதியாக இருந்தார். அதனால்தான் யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த தயவுமுள்ள தேவன். அவனை ஆசீர்வதித்தார், இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். முன்பிருந்த சீரை பார்க்கிலும் ஆசீர் திரும்ப பெறுவோம், பாழான மண்மேடுகள் ஆகும், பாராளும் வேந்தன் மனை ஆகும், சிறை வாழ்வும் மறையும், சீர் வாழ்வும் மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். பிரியமானவர்களே, சீயோனுடைய மகிமை நிலைத்திருக்கிற மகிமை. கர்த்தருக்காக வாழுகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, இந்த ரூத் ஒரு தீர்மானம் எடுத்தாள். ரெசல்யூஷன், அன்டயரிங். எடுத்த தீர்மானத்திலே அசைவில்லாமல் விடாப்பிடியா பின்பற்றி போய் கொண்டிருந்தாள். டேரிங், பொறுமையோடு கூட காத்து கொண்டிருந்தாள். HRUTH, she was honored. தேவனால் கனம்படுத்தப்பட்டாள். தேவனால கனம்படுத்தப்பட்டாள். யார் தீர்மானத்தை எடுக்கிறார்களோ, தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறார்களோ, அது நடக்கும் வரையிலும் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்களோ, அவர்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை, தேவனால் கனம் பண்ணப்படுவார்கள். She was honored. எப்படி தெரியுங்களா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக என்று சொல்லி போவாஸ் அந்த பட்டணத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஐஸ்வர்வான் வந்து அவளை ஆசீர்வதித்தான். நிறைவான பலன். இயேசு கிறிஸ்து பிற்காலத்துல அவளுடைய சந்ததியில, தாவீதினுடைய சந்ததி, அந்த போவாசுடைய
மகனுக்கு மகன் ஈசாயோட மகன் தாவீதுனுடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி ஒரு வம்ச வழியை பெற்றவளாய் கனப்படுத்தப்பட்டால் பிரியமானவர்களே. ஆகவே நாம் எடுக்கிற தீர்மானம் உறுதியாய் நாம் இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, உங்கள் நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருங்கள். Do not be waver in your confession of faith. அவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணாதீங்க, உங்க விசுவாசத்தை அறிக்கை செய்யறதுல வந்துட்டு அசதியா இருக்காதீங்க. உங்க விசுவாச வாழ்க்கையில அசதியா இருக்காதீங்க சொல்றாரு ஆண்டவர். அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாயிராது. ஆத்துமா பிரியமா இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 430 ஆண்டுகள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்த அவர்களை பார்வோனுடைய பலத்த கரத்தில் இருந்து அவர்களை வெளியே புறப்பட பண்ணி 10 விதமான வாதைகளை அந்த தேசத்தின் மேல் அனுப்பி அவர்களை 10 தெய்வங்களை கொன்று அவர்களை வெளியே கொண்டு வந்தார். வனாந்திரத்தில் 40 வருடங்கள் அவர்களை நடக்க செய்தார். அவர்கள் கால் வீங்கவில்லை, அவர்கள் துணி பழசாய் போகவில்லை, அவர்கள் பாதரட்சைகள் அருந்து போகவில்லை, அவரில் ஒருவனாகிலும் வந்து வியாதிப்பட்டவனாய் இருந்ததில்லை. அவர்கள் விதைக்கவில்லை, அறுக்கவில்லை, நூற்கவில்லை, ஆனாலும் தேவன் அவர்களுக்கு போதுமானவராயிருந்தார். அப்பேற்பட்ட ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் அவர்களை விசுவாசத்தை சோதிக்கும் பொழுது முறுமுறுத்தார்கள். அதனுடைய விளைவு அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. ஆதலால் அவர்கள் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டு போனார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்து, யூதா தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எகிப்திலிருந்து கொண்டு வந்து ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்து போட்டார். நம்ம நினைக்கிறோம் இல்ல, என்றைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் பேப்டிசம் எடுத்துட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், சபைக்கு அட்டன் பண்றேன், என் பேர் மெம்பர்ஷிப் லிஸ்ட்ல இருக்கு, மாசம் தவறாம கம்யூனியனுக்கு போயிட்டு வந்துடுறேன், மாசம் தவறாம கம்யூனியனுக்கு போயிடுறேன், சர்ச்சுக்கு அட்டன் பண்றேன், சில வேலைகள் எல்லாம் கூட இங்க செய்யறேன். பிரியமானவர்களே, இதெல்லாம் இருந்தும் நீங்கள் இன்னும் தீர்மானம் எடுக்காதவர்கள். பேப்டிசம் கொடுத்தீங்களே, நீங்க கேட்டீங்க, நான் கொடுத்தேன். கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். சில விஷயங்கள் பார்ப்போம், ஓகே கொடுக்கலாம் சொல்லி கொடுத்துருவோம். பேப்டிசம் எடுத்தாச்சு, கம்யூனியன் எடுக்கிறேன், இதெல்லாம் வேலை எல்லாம் செய்யறேன், கம்யூனியன் எடுக்கிறேன், நத்திங் ஒர்க் அவுட். ஒர்க் அவுட் ஆகுது. தீர்மானத்தில் நிலைத்திருக்கிறவன் மாத்திரமே ஆண்டவருடைய வருகையில் போவோம். நம்ம செய்யற சிறு தவறு கூட பிரியமானவர்களே, a bad mistake, ஒரு சின்ன தவறு doesn't have to be fatal. அது சாவாக, மரணமாக நமக்கு முடியக்கூடாது. அவரிடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்றும், தம்மை உற்சாகமாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தீர்மானம் மிகவும் அவசியம். நான் தீர்மானம் செய்யாமலே ரூத்து போல ஒரு தீர்மானம், இவர்தான் என்னுடைய தேவன், இவர்கள் தான் என்னுடைய ஜனங்கள், இங்கே நான் சாவேன். நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறீங்களா? இங்க வந்துட்டு கல்றை கிடைக்காது, என்ன கூட எங்க தூக்கி போடுவாங்கன்னு தெரியாது. ஆனா நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிற தேவன். ஆண்டவர் வரப்போகிறார். நாம் நிச்சயமாக நம்முடைய சந்ததியில நாம் அவரோடு கூட போக போகிறோம். இது சத்தியம். தீர்மானம் மாத்திரம்தான். பேப்டிசம் எஸ்கேப் ஆகாது, கம்யூனியன் எஸ்கேப் ஆகாது, இங்க அது இது செய்யறன்றது எஸ்கேப் ஆகாது. நான் சொல்றேன், நான் எடுத்திருக்கிற தீர்மானம், அந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, ரூத்தை போல
உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், நீ தங்குகிற இடத்துல நானும் தங்குவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உன்னையும் என்னையும் பிரிக்க மாட்டாது. அப்படி பிரித்தால் அதற்கு சரியாகவும் அதிகமாகவும் தேவன் செய்வார். இந்த தீர்மானம், இந்த தீர்மானம் அங்க இங்க பார்க்காத தீர்மானம், இயேசுவை நோக்கி வாழ்கிறவர் வாழ்க்கை. தீர்மானம் எடுக்காதவர்கள் பிரியமானவர்களே உலகில் வரும் மாயை பற்றி கொண்டு இருக்கிறார்கள். தீர்மானம் ஏன் இன்னைக்கு எடுக்கல தெரியுமா? ஓர்பால் ஏன் தீர்மானம் எடுக்கல தெரியுமா? உலகம் மாயையில சிக்கிக்கொள்ள விரும்புகிறாள். உலக மாயை, மண்ணுலக பாவ இன்பங்களும் மாயமாய் மறைந்துடுது. பாடணும் இல்லை, நான் நினைக்கிறேன் இந்த ஒவ்வொரு பாடல்களும் உண்மையா நீங்க உணர்ந்து நீங்க பாடினீங்கன்னா நாங்க சொல்ற வசனம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும். பிரியமானவர்களே, பாடல் ஒரு செய்தியை வந்துட்டு பிறப்பிக்குமா? பிறப்பிக்கும். ஆண்டவரே ஒரு காரியத்தை மாத்திரம் என்னுடைய இருதயத்துல தீர்மானம் எடுத்து இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை மாத்திரம்தான் நித்தியத்துல வேலை பெறும். மற்றதெல்லாம் சல்லி காசுக்கு உதவாது. மற்றதெல்லாம் சல்லி காசுக்கு உதவாது. தீர்மானத்தை எடுக்கிற வாழ்க்கை மாத்திரம்தான். ஓர்பாள் மாயை பற்றி கொண்டான். மாயை, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். போக்கடிக்கிறார்கள் என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல வந்துட்டு they are squandering the grace of God அப்படின்னு போட்டு. ஸ்குவாண்டரிங் என்ன தெரியுமா? ஊதாரித்தனமா. எப்படி? ஊதாரித்தனமா, இதுதான் சரியான வார்த்தை. ஸ்குவாண்டரிங், போக்கடிக்கிறார்கள், வீணடித்து விட்டார்கள். தேவனுடைய கிருபையை வீணாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறான். ஏன் தெரியுமா? மாயை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனம் வந்து மாயை போய் தேடி போயிட்டு இருக்குது. அதனால்தான் கிருபையை பவுல் சொல்லுகிறார், நான் தேவனுடைய கிருபை விருதாக do not waste the grace of God. நான் வந்துட்டு தேவனுடைய கிருபை விருதாவாக்கிட மாட்டேன், போக்கடிச்சிட மாட்டேன். கிருபையை நான் வந்துட்டு கேர்ஃபுல்லா பற்றி பிடித்துக் கொள்வேன். கிருபையை பற்றி பிடித்துக் கொள்வேன். ரூத் கிருபையை பற்றி பிடித்துக் கொண்டவள். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு உலகத்துல நிறைய விஷயத்துல தப்பிச்சு நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஆண்டவரை விட்டு ஓடி போய் கொண்டிருக்கிறோம். வேதத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு சில பதில் சொல்லுகிறார். கேட்ட கேள்விகளுக்கு முதல் வசனத்தை படிக்கலாம். சகல ஆயக்காரர்கள். ஆயக்காரர்கள்லாம் யாரு? பாவிகள், டாக்ஸ் கலெக்டர்ஸ். அந்த நாட்கள்ல ஆயக்காரர்களுக்கு, டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்களுக்கு, ரோம அரசாங்கத்துல வேலை பண்ணி தாங்கள் பிறந்த ஊர்ல, தங்கள் சொந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் மேல வரியை சுமத்தி ரோம அரசாங்கம் சொல்லுகிறதுக்கு பதிலாக அதிகமா வாங்கி தங்களுக்கென்று வாழுகிறவர்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும், இந்த வசனம் எழுதியிருக்கல, இயேசு தள்ளப்பட்டவர்களுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தள்ளப்பட்டவர்கள்லாம் யாருன்னா ஆயக்காரர்கள். ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன்னா, ஆயக்காரனா உங்களுக்கு வழங்காதுன்றதுனாலதான் தள்ளப்பட்டவர்கள். அது ஆங்கிலத்துல வந்து சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் அவர்கள். அதுக்குதான் அந்த வசனத்தை வந்து புரியும்படி நான் போட்டு வைத்திருக்கேன். தள்ளப்பட்டவர்களுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதனா இருந்தபடினால சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவரிடத்துல கூடி அவங்க கிட்ட அப்படியே வந்து, நான் சொன்னேன் இல்ல, உலகத்துல ஒரே ஒரு பாதுகாப்பான இடம் உண்டு. அது எது தெரியுமா? அமெரிக்கால போய் வாழ்றது இல்லை, ஆஸ்திரேலியால போய் வாழ்றது இல்லை. 98 எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் விமானம் கட்டும் பணித்தளத்துல வேலை செய்த பிறகு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. என் குடும்பத்தோடு நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் செட்டில் ஆக வேண்டிய. அப்ப நான் பார்த்தேன், அப்போ ஒரு சபையில நான் வந்துட்டு பாஸ்டருக்கு உதவியா இருக்கிறேன்.
மிகவும் ஏழ்மையான நிலை. அப்பதான் என்னுடைய மகள் பிறந்திருக்கிறாள். யோசித்து பார்த்தேன், அவங்களுக்கு இங்கிருந்து அடுத்த இடத்துக்கு போகணும்னா கூட உதவி தேவை. மகள் இப்பதான் பிறந்திருக்கிறாள். நாங்க போகணுமா இல்லை இங்கேயே இருக்கணுமா அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுது எங்க 3 பேருடைய டாக்குமெண்ட்டை நான் கிழிச்சு போட்டேன். அன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் செய்தேன். ஆண்டவரே, நான் இருக்கிற இடத்துல எங்கே இருக்க போறேன், இந்த பாஸ்டருக்கு உதவியா இருக்க போறேன். நான் நல்லா உண்மை அறிந்து உண்மை பின்பற்றுகிற உண்மை உள்ள சீசனா வாழணும்னு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை நான் போற தேசம் தூர தேசம் என்னை உண்மை விட்டு பிரித்து விடும், பணமும் மற்ற காரியங்கள் உண்மை விட்டு என்னை பிரித்து விட வாய்ப்புகள் இருக்கிறது. நான் இங்கே உங்களுடைய அண்டையில் நான் இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு ஒரு தீர்மானத்தை அன்றைக்கு நான் எடுத்தேன். நோ ரிக்ரெட்ஸ் அப்படின்னா அதுக்கு எடுத்த தீர்மானத்தில் எந்த விதமான மன வருத்தமும் எனக்கு இல்லை. தேவன் மிகவும் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் எங்களை அருமையாய் இந்த கடந்த 98 இன்றைக்கு 28 ஆண்டுகள் ஆயிடுச்சு. கர்த்தர் உண்மையால் என்னையும் என் குடும்பத்தையும் பராமரித்து வந்தார். பிரியமானவர்களே, தன்னிடத்துல வந்த ஆயக்காரர்கள் பாவிகள் தன்னிடத்துல வந்த போது இன்னொருத்தர் வந்தாங்க பாருங்க. அப்பொழுது பரிசேயர்கள் வந்தாங்க. வேதத்தை அறிந்தவர்கள், சபைக்கு போகிறவர்கள், நியாயப்பிரமாணத்தை கற்றுத் தேர்ந்தவர்கள், மற்றவர்களை பார்த்து இவனை போல் நான் இல்லை அப்படின்னு சொல்றவங்க வந்தாங்க. வேதபாரகரும் முறுமுறுத்தாங்க. இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றும் முறுமுறுத்தார்கள். அவர்களுக்கு ஒரு ஓமையை சொல்லுகிறார். தன்னிடத்துல வந்த ஜனங்கள் என்ன யோசிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க? பாவிகளிடத்துல போய் தங்குகிறார், பாவிகளோடு கூட சாப்பிடுகிறார்னு சொல்லிட்டு முறுமுறுத்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பதில், அவங்களுக்கு உணர்த்து வைக்கும்படியா ஒரு 3 கதையை சொன்னாங்க. இன்றைக்கு எதை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் தீர்மானத்தை, சரியான தீர்மானத்தை இன்றைக்கு நான் எடுக்கணும். முதலாவது, அவர் ஒரு காணாமல் போன ஆட்டை குறித்து சொல்லுகிறார். ஆடுகள் என்ன பண்ணும்னா மேய்ந்து கொண்டே போகும். எங்க கிடைக்குதோ இங்க ஒரு பேட்ச் இருக்கும், அங்க ஒரு பேட்ச் இருக்கும், அங்க ஒரு சின்ன, அப்போ அப்படியே மேய்ந்து கொண்டே போயிட்டு ஆடுகள் என்ன பண்ணுது, எங்க புல் இருக்குதோ அங்க மேய்ந்து கொண்டே போயிட்டு என்ன பண்ணும், சாயங்காலம் எங்க போயிட்டு லேண்ட் ஆச்சுன்னு தெரியாது. அதுக்கு எங்க போயிட்டு நின்றுச்சுன்னு தெரியாது. கண் போன போக்கில் அப்படியே என்ன ஆச்சு, போயிட்டே இருந்துச்சு. இங்க கொஞ்சம் மேய்ச்சிச்சு, அங்க கொஞ்சம் மேய்ச்சி, அப்படியே போயிட்டே இருந்துட்டு சாயங்காலம் பார்த்தா மேய்ப்பனும் இல்லை, பட்டியை விட்டு ரொம்ப தொலை வந்துட்டு இருக்கேன், சிக்கி தவிக்குது அந்த ஆடு. மேய்ப்பன் பார்த்தாரு, தவறுதெல்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, அது போன வழித்தடங்கள் எல்லாம் பார்த்து போய் இருண்டு போன வேளையில அதுவோ எங்கேயோ போய் ஒரு பள்ளத்துல விழுந்து காலை உடைச்சிட்டு கத்துகிறது. மேய்ப்பனுடைய குரலை கேட்ட உடனே அந்த ஆடு சத்தமிட்டது. உடனே போய் அந்த வளைத்தடியை போட்டு கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னது போல அப்படியே அதை கழுத்தை மாட்டி என்ன பண்றாரு, தூக்கி பார்க்கும்போது ஒரு கால் உடைஞ்சு போயிடுச்சு. என்ன பண்ணாரு, அதனால நடக்க முடியாதுன்னு சொல்லி தோள் மேல தூக்கி போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. காணாமல் போனேன், என் ஆட்டை கண்டுபிடித்தேன், நீங்க வந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி தன்னுடைய அயலகத்தாரையும் என்னுடைய வீட்டாரையும் அயலகத்தாரையும் கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா, காணாமல் போனேன், ஒரு ஆடு தொலைந்து போனது, அந்த ஆட்டை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லி என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி சந்தோஷப்பட்டான். இன்னொரு கதை சொன்னாரு. ஒரு ஸ்திரீ கிட்ட 10 வெள்ளிக்காசு இருந்தது. அதில் ஒன்று காணாமல் போனது. வசனம் சொல்லுகிறது,
விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் அளவும் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் வீட்டாரையும் அயலகத்தாரையும் கூட்டி காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி சந்தோஷப்படுவாள் அல்லவா? சில நேரங்கள்ல பை மிஸ்டேக் இது நம் அஜாக்கிரதையினால் உண்டான இழப்பு. அதனால்தான் விளக்கு மிகவும் அவசியம். வேத வசனம் என்கிற விளக்கு எப்பொழுது நமக்குள்ள எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். வீட்டை பெருக்க வேண்டும். வசனத்தின் மூலமாய் அனுதினமும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை செய்து கொண்டே இருக்கணும். கவனமா இருக்கணும். இல்லைன்னா காணாமல் போயிடும், தொலைந்து போயிடும். வீட்டில் உள்ளவர்களுக்கு இருக்க வேண்டிய எச்சரிப்பு, தீர்மானிக்க வேண்டிய நேரம். விளக்கை கொளுத்துங்கள், வீட்டை பெருக்குங்கள். இது பெருக்க வேண்டிய நேரம், சுத்திகரிக்கப்பட வேண்டும். வசனத்தை இருதயத்துல கவனித்து, பேதுருவை குறித்து சொல்லும் பொழுது தன்னுடைய நிருபத்தில் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. 19, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நல்லமாயிருக்கும். உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், நல்ல கவனிங்க, உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இந்த விளக்கை, அந்த வசனத்தை கவனித்திருப்பது நல்லது. கடைசியா ஒரு விஷயத்தை சொன்னார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளையவன் ஒரு நாள் வந்து, ஆஸ்தியில் எனக்கு வரும் பாகத்தை பிரித்து கொடு. தகப்பனுக்கு மிகவும் வருத்தமாக போனது. மகனே, எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய், என்னுடையவைகள் யாவும் உன்னுடையவைகள் என்று சொல்லி மூத்த குமாரனுக்கு சொன்ன அதே காரியம்தான் இளைய குமாரனுக்கும். ஆனால் அவனோ பிடிவாதமாய் எனக்கு வரும் பாகத்தை பிரித்து கொடு என்று சொன்னான். யூத கலாச்சாரத்தின் படி எப்போ பாக பிரிவினை நடக்கும் என்று சொன்னால், தகப்பன் மரித்த பிறகு. யாராவது அதுக்கு முன்னாடி வந்து பாகம் கொடுன்னு கேட்டாங்கன்னா, அப்பனுடைய உயிரை குறித்து அவனுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. இந்த வீடு என்னுடைய வீடு, இந்த வீட்டில் எனக்கு ஒரு பொறுப்பு உண்டு என்கிறதான பொறுப்பு இல்லை. இது எல்லாவற்றையும் உதாசீனப்படுத்தினான். கேர்லெஸ்ஸா தூக்கி போடும். காசு ஃபர்ஸ்ட் பாகத்தை கொடுக்கும். இட்ஸ் an insult to the father. உண்மையா சொல்ல போனோம்னா அது தகப்பனாருக்கு ஒரு பெரிய அவமானம். ஏன்னா பாகம் பங்கிடுறது எப்படி, பத்திரத்தை இது நீ எடுத்துக்கோ அதை எடுத்து சொல்றது இல்லை. அன்றைக்கு மூப்பர்களை கூட்ட வேண்டும், சாட்சிகளை வைக்க வேண்டும், அப்பாவுடைய ஆஸ்திகளை எல்லாம் கணக்கிட வேண்டும். பிறகு அநேக காரியங்கள் செய்த பிறகு மிகவும் வருத்தத்தோடு அதை கொடுக்க வேண்டியதாக இருக்கு. உயிரோடு இருக்கும் போதே பாகம் பிரிக்கப்படும். அந்த ராத்திரியை பார்க்கும்போது நல்லா கவனிங்க, 2 பேர் தூங்கல. யார் தெரியுமா? அப்பாவும் அம்மாவும் தூங்கல. பொழுது எப்ப விடியும், மகன் எப்ப போயிடுவான், ஆண்டவரை உதவி செய்ய மாட்டாரா, அவன் மனசை மாற்ற மாட்டாரா? காலையில விடியற் காலை ஆனது, எழுந்தான். அம்மா சொல்ற எதுவுமே, அம்மா சொன்னாங்க வேதத்தை படி, ஆதியாகமம் முதல் மல்கியா வரையிலையும் ஒரு காப்பி கொடுத்துட்டு இதை படிச்சுக்கோ, ஓய்வு நாள்ல தவறாம ஆலயத்துக்கு போயிடு, நான் அப்பப்போ உனக்கு சொன்ன கதைகளை நினைச்சுக்கோ, ஆண்டவரை விடாத. எதுவுமே அவனை மாற்றவில்லை.
வீட்டை விட்டு போனோம். எத்தனையோ தகப்பனானுடைய ஆலோசனை, எச்சரிப்புகள், தாயினுடைய மிருதுவான அன்பான வார்த்தைகள் ஒன்றுமான இணங்க செய்தது. நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதா? எத்தனை முறை நாங்கள் எச்சரிக்கிறோம்? எத்தனை முறை உங்களை என்கரேஜ் பண்றோம்? தாயானவள் பட்சமா தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல தகப்பன் ஆறுதலும் புத்தியும் எச்சரிப்பும் சொன்னது போல நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொன்ன புத்திமதியை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்? மோசம் போகாதிருங்கள். தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டால் God cannot be mocked. தெரியுமா விஷயம்? நாம நினைக்கிறோம் ஜெயிச்சிட்டோம். நோ. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பாவம் தேவனை மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். லூக்கா 15:13 வாசிக்கலாம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூரதேசத்துக்கு போனான். அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணான். இந்த வாலிபன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டான். துன்மார்க்கரோடு கூட ஜீவனம் பண்ணான். தன்னுடைய நேரம், தன்னிடத்தில் இருந்த ஆஸ்தி, வாழ்ந்த வாழ்க்கையின் மூலமாய் மனுஷன் எதை விதைத்தானோ அதற்கேற்றதை அறுப்பான் என்று சொன்னபடி அவனுக்கு இருந்த நல்ல சரீர சுகம். இவன் இன்னாருடைய மகன், இந்த எஸ்டேட் ஓனருடைய மகன். இந்த நல்ல பெயர், அவனுக்கு இருந்த தாளந்துகள், தேவனால் பிரயோஜனப்படுத்தப்பட வேண்டிய வாழ்க்கை எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. wasted everything. வசனம் 14 சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்தான். He spent everything. His talent, his time, his energy, his money, his health and wealth. எல்லாமே போச்சு. He had a good reputation. இன்னாருடைய மகன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் போச்சு. வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல வாழ்ந்த மிகப்பெரிய ஞானி, பிரசங்கி சாலமோன் ராஜா சொன்னார், செத்த ஈக்கள் பரிமள தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுகிறது போல ஒரு மனுஷனுடைய சொற்ப மதியனமும் அப்படியே அவனை நாரி கெட்டு போக பண்ணும். அப்படின்னா இந்த பரிமள தைலம், பெர்ஃப்யூம்ஸ் நம்மளாம் அடிச்சுக்கணும்ல, அது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா அதை செய்யறதுக்கு? அது ஒரு மரத்திலிருந்து வெட்டி எடுக்கணும், ஒரு மரத்திலிருந்து குத்தி எடுக்கணும், ஒரு மரத்திலிருந்து தோலை உரிக்கணும், ஒரு மரத்திலிருந்து பிசின் மாதிரி இருக்கும் அதை அழிச்சு எடுக்கணும். இதெல்லாத்தையும் எடுத்து சமபங்கா போட்டு அதோடு கூட பட்டை, லவங்கம், வசம்பு என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் போட்டு அதன் மூலமா பண்றதுதான் பரிமள தைலம். இந்த ப்ராசஸ் ரொம்ப பெருசு. அந்த பரிமள தைலத்தை பத்திரமா பாதுகாக்கலன்னா, அப்படின்னா குத்தி வெட்டி, அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு பிக்கப்பட்டு குத்தப்பட்டு நம்மை பரிமள தைலமாய் நம்ம பார்த்த மூக்க பொத்திட்டு போக வேண்டிய ஆட்கள் அதான் பரிமள தைலம். எப்படி லேசா வரல, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததன் மூலமாய் ஜீவ வாசனை உடையவர்களாய் மாற்றினார். மரண வாசனை வெளிப்படுத்தி கொண்டிருந்த நம்மை ஜீவ வாசனை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாற்றினார்.
அதை கேர்ஃபுல்லா வச்சுக்கலன்னா ஒரு சின்ன கொசு ஒரு அதுல விழுந்துச்சுன்னா ஃபுல் போயிடும். செத்த ஈக்கள் பரிமளத்தை பரிமளத்தை இழுத்து நாரி கெட்டு போக பண்ணும். அப்படியே ஒருவனுடைய சொற்ப மதியீனம் அப்படியே மாறி கெட்டு போக பண்ணும். பிரியமானவர்களே, இதெல்லாம் எச்சரிப்பின் வார்த்தைகள். வசனம் 15 வாசிக்கிறோம். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அப்படின்னா இப்போ அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. டைம் போச்சு, பணம் போச்சு, அவனுக்கு இருந்த நல்ல பேர் போச்சு, அவனுக்கு இருந்த டேலண்டிங்க போச்சு, அவங்ககிட்ட இருந்த ஆரோக்கியம் கெட்டு போனது. அவன் போயிட்டு ஒரு தேசத்தின் குடிகள் இடத்துல தன்னை ஒட்டி கொண்டான். அப்படின்னா என்ன தெரியுமா? எங்க போனாலும் க்ளோ காட் வராத போ அப்படி துரத்தணும். இவனே போயிட்டு என்ன பண்ண, ஐயா ஏதாவது கொடுங்க எனக்கு அப்படின்னு போயிட்டு என்ன பண்ண, க்ளூடு அவாய்டு ஒட்டிக்கணும். க்ளூ போட்டு ஒட்டிக்கிற மாதிரி ஒட்டிக்கணும் போயிட்டு. அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். என்ன சொல்றாருன்னா, இந்த நேரத்துல கூட தன் தகப்பனிடத்துல திரும்பி போக வேண்டும். என்ன சொல்றது, பெருமை, சுய பெருமை, பிரைட். பக்கத்து போலான்ற யோசனை வரல. எங்கேயாவது வேலைக்கு போலாம், அங்க போக கூடாது. எங்கேயாவது வேலைக்கு போலாம், இங்கே எங்கேயாவது இருக்கலாம். மேக்கப் பண்றது. என்ன பண்றோம்? மேக்கப் வித் சம்திங். நிலை மிகவும் மோசமான நிலைமையா இருக்குது. ஆனா மேக்கப் பண்றோம். எப்படி தெரியுமா? வேலைக்கு போயிடலாம், இங்கே எங்கேயாவது இருந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், பைபிள் படிக்கிறேன், மீட்டிங் எல்லாம் அட்டென்ட் பண்றேன், நிறைய வேலைகள்லாம் கூட நான் செய்யறேன். இந்த குடியானவன் தன் பன்றிகளை மேய்க்கும்படியாக அனுப்பினான். பன்றிகள், ஒரு யூதனுக்கு பன்றிகளோடு கூட அந்த பக்கம் கூட போக மாட்டான். சமாரியாவில நிறைய பன்றிகள் இருக்கும். அதனாலதான் யூதர்கள் சமாரியா பக்கம் கூட அந்த ஊர் பக்கம் போக மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சமாரிய ஸ்திரியை தேடி அந்த ஸ்திரீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தை தேடி போனார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பன்றிகளை மேய்க்க போடும்போது என்ன தெரியுமா ஆகும்? அந்த நாள்ல தவிடெல்லாம் இன்னைக்கு பூசம் மாதிரி எப்படி நல்லா போட்டு கூழ் மாதிரி கரைச்சி, அதுவும் பன்றிங்க எப்படி தெரியுமா சாப்பிடும்? சத்தம் போட்டு சாப்பிடும். எப்படி சத்தம்? அதுக்கு ஸ்லாப்பிங் பேர். அதுக்கு பேர் என்ன பேரு? ஸ்லாப்பிங். சத்தம் போட்டு சாப்பிடும். அதை பார்க்க பசியில என்ன பண்ணுவான், அதையாவது போய் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு பார்க்குவான். அந்த அளவுக்கு பசியை தூண்டுகிறதா இருக்கும். ஆண்டவர் நல்ல கவனிங்க, ஒரு ஆத்மாவை காப்பாற்றணும்னா, இந்த ஊருக்குள்ள உன்னை காப்பாற்றணும்னா, ஆத்மாவை ரட்சிக்கணும்னா பஞ்சத்தை வர வைப்பார். தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அவன் குறைவுபட தொடங்கினான். குறைவுபட வைத்து தேசத்துல பஞ்சத்தை வச்சு பன்றிகளை மேய்க்கிற அந்த நிலைமைக்கு கொண்டு போய் பசியை எப்படி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்கு எந்த வேலை கொடுத்தா, எதை பார்த்தா இவன் இன்னும் பசினால இவன் உணர்வடைவான். ஆண்டவருக்கு தெரியும். எவ்ரி சிச்சுவேஷன், எல்லா சூழ்நிலைகளும், எல்லா மனிதர்களையும் ஒரு ஆத்மாவை ரட்சிக்கப்பட்டதுக்காக ஆண்டவர் இந்த தேசத்துல என்ன வேணாலும் செய்வார். குறைவோடு தொடங்கினோம், பஞ்சம், பசி, எப்படியாவது அவனை ரட்சிக்கும்படிக்காக. 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. அவன் சொல்றான் பாருங்களேன், he came to himself. ஆங்கிலத்தில் எப்படி போட்டுதுன்னா, அவன் தன் நிலைக்கு அவன் திரும்பினான். He came to himself. இப்ப அவனுக்குள்ள பேச ஆரம்பிக்கிறான். ஓஹோ,
எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய நல்லவர், எவ்வளோ அன்பானவர். நான் கேட்ட போது கொடுத்துட்டார். அவர் செத்து போனதுக்கு அடையாளம் அது. நான் என் தகப்பனை விட்டு நான் அந்த உலகத்துக்கும் தூர தேசத்துக்கும் அந்நிய காரியங்களுக்கும் உலகத்தோடு உலகத்தின் ஆவிகளோடு கூட நான் சேர்ந்து பிரயாணிக்க போக போறேன். கேட்ட போது அவமானத்தை பொறுத்துக்கிட்டா பேசுறான். உள்ள புத்தி தெளியும் போதுதான் உள்ள பேசும். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு ஆண்டவர்கிட்ட பேசு, ஆண்டவர்கிட்ட பேசு. எவ்வளவு நேரம் இருக்கு? என் பிரச்சனையோடு கூட பல வருஷம் நான் இப்படியே போகணும் ஒழிய, ஆனா போய் என்னை தாழ்த்தி ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டாவே வேகமா ஓடி வந்துருவார். ஒலியின் திசை வேகத்தை காட்டிலும் ஒலியை விட ஒளியின் திசை வேகம் ஜாஸ்தி. அதனாலதான் இடி சத்தம் கேட்டு மின்னல் வருகிறது. ஆனா முன்னாடி வந்தது எது தெரியுமா? மின்னல். இடி சத்தம் ஒலியின் திசை வேகம் ஒளியின் திசை வேகத்தை பார்க்கிலும் வேகம். சவுண்ட் வெலாசிட்டி, ஸ்பீட். புரிஞ்சுதுங்களா? ஆண்டவர் அதை காட்டிலும் வேகமா நம்ம தேடி வந்துடுவார். ஒரு நல்ல நேரம், ஒரு நல்ல இடம். ஆண்டவரே என்னை நோக்கி பாருங்க. எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்னாடி போயிட்டு உங்களுக்கு பேச வந்துக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இதே நிலைமையில எவ்வளவு காலம் ஆண்டவரே நான் போயிட்டு இருக்கட்டும், நான் எவ்வளவு காலம் மேக்கப் பண்ணி நான் அப்படியே போயிட்டு இருக்கட்டும், என் வாழ்க்கையை ஆண்டவரை மாத்திருங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, பேசு. அவன் பேச தொடங்கினான். அவன் புத்தி தெளிந்த போதும் உள்ள பேசுறான். யாரும் இல்லைங்க. ஐயோ, என் அப்பா எவ்வளவு நல்லவரு, என் அப்பா வீட்டுல எத்தனை பேர் வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு கூட சாப்பாடு. வேலைக்காரன் வந்தா கூலி வாங்கிட்டு போக வேண்டியது. அடிமை தான் எப்பவுமே வீட்டுல இருப்பான், அவனுக்கு சாப்பாடு உண்டு, எல்லாம் உண்டு. வேலைக்காரன் வந்தா சாயங்காலத்துக்குள்ளே காசு வாங்கிட்டு போகணும். ஆனா வேலைக்காரங்களுக்கு கூட எங்க வீட்டுல சாப்பாடு இருக்கு, வேலைக்காரங்களுக்கு கூட எங்க வீட்டுல சாப்பாடு இருக்கு. ஆனால் நானும் இந்த அப்பாவோட மகனா இருந்துட்டு பசிமா சாகுறனே அப்படின்னு சொல்லிட்டு பேச தொடங்கினோம். எப்ப நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ, நான் தான் சொல்லுவேன், ஆண்டவரோடு பேசு. அப்போ உன்னுடைய நேர்மைத்தனம் வெளிப்படும். இதெல்லாம் எப்ப நடக்கும் தெரியுமா? ஆண்டவரோடு கூட எப்ப பேசும் தெரியுமா? யாரும் நம்மளை சந்திக்க மாட்டாங்க. யோசிக்காதீங்க, பாரு இந்த மாதிரி சமயத்துலலாம் அதெல்லாம் வரவே மாட்டான். டோன்ட் எக்ஸ்பெக்ட். ஏன்னா ஆண்டவர் பெரிய விஷயம் உன் வாழ்க்கையில செய்யணும்னு விரும்புகிறார். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் வந்துட்டு இங்க முடிகிற காரியம். ஆண்டவர் உனக்காக அருமையான திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆடு காணாம போச்சு, பாவம் அது மேய்ஞ்சிட்டு போயிட்டு தவிர இப்படியே விடி மேய்ஞ்சிட்டு போயிட்டு எங்க போயிட்டு கீழே வந்துச்சு. லெஜிட்டிமேட் திங்க்னு சொல்லுவாங்க, அது சட்டபூர்வமான காரியம் என்று. ஆனா நான் யாருன்னு எனக்கு தெரியும், அப்பா யாருன்னு எனக்கு தெரியும், நான் என்ன நிலைமையில அவருடைய வீட்டுல இருந்தேன்னு தெரியும். ஆனா நான் இப்ப வந்து ஒரு பெரிய கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி போயிட்டு இப்படி திருப்பி. அதுக்கு பேரு டீவியேஷன் பேர். அந்த டீவியேஷனை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. பின்மாற்றம்ங்கிறது வந்துட்டு கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்க்கறத அவாய்ட் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? பார்க்கறத அவாய்ட் பண்ணுவேன். அடுத்தது மெசேஜ் மாத்திரம் போகும், ஒரு நாள் காணாமே போயிடுவேன். பெரிய மாணவர்களே, டீவியேஷன் வெரி டேஞ்சரஸ். அது முழு பெரிய கப்பலின் திசை மாற்றி போக வேண்டிய இடத்துக்கு போய் சேராம
திசையை மாற்றிவிடும். பின்மாற்றம் மிகவும் டேஞ்சரஸ். நம்ம இல்லை எத்தனை பேர் இது எனக்கு எனக்கு கூட அந்த பயம் இருக்கு. முன்ன மாதிரி நான் பைபிள் படிக்கிறது இல்லையோ, முன்ன மாதிரி ஆண்டவரை தேடுறது இல்லையோ, முன்ன மாதிரி ஐக்கியத்தை நாடுறது இல்லையோ. பின்மாற்றம். நான் எனக்கு என் வீடு இதுக்காகவே வாழ்றது. பின்மாற்றம். தகப்பனுடைய வீட்டை குறித்ததான நம்பிக்கை, விசுவாசமும் உண்மைக்கு லாயல்டி இல்லாதபடினால உலகம் எழுப்புல போர் பின்மாற்றம். Be honest yourself. யாரும் ஒன்று விசிட் பண்ண வர மாட்டாங்க. ப்ளீஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ. என்ன எதிர்பார்க்காதீங்க. என்னடா முக்கியமான இடத்துக்கு வரலையே? நோ சாரி, ஐ கேனாட் கம். என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல. இயேசுவை பின்பற்று. அப்பா எங்க போனானோ, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத இருக்கிறானோ, எப்படியாவது கொஞ்சம் பார்சல். அதுப்பா என் பையன் அந்த பக்கம் தான் எங்கேயா இருப்பான், போனேன்னா நீ கொஞ்சம் காசு வச்சுக்கோ, அவங்க போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு போட்டில் ஏதாவது வாங்கி கொடுத்துரு. அவன் என்ன இருக்கான், எப்படியா இருக்கான்னு தெரியல. நோ, ஃபாதர் didn't send food packets. சீரியஸ் ஃபுட் பேக்கெட் அனுப்ப மாட்டார் காட். மனம் திரும்புற வரையும் ஃபுட் பேக்கெட் வராது. டோன்ட் எக்ஸ்பெக்ட். அதான் அவனுக்கு கேட்டு அவனுக்கு புத்தி தெளிந்தது. என்னாச்சு? புத்தி தெளிந்தது. யோசித்த ஆண்டு நான் இப்படி இருக்கக்கூடாது. தனியா இருக்கிற பசி வேற உயிரை கொல்லுது. சிக்கா ஆயிட்டுக்கிறேன், டயர்ட் ஆயிட்டுக்கிறேன், எங்க போறதுன்னு தெரியல. அன்பான தகப்பன் இருக்கிறவரு, அவருக்கு எத்தனை வேலையாட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. ஆனா நானும் பசினால் சாகிறேன் என்றவரே. மெய்யான மனம் திரும்புதல் 18-19 இருக்கு. வாஸ்து பார்ப்போம். மெய்யான மனம் திரும்புதல். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் தகப்பனே வரத்துக்கு விரோதமாக சொல்றது பாத்தீங்களா? செஞ்ச முதல் காரியம். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் சாரி. நிறைய பேர் சாரியை நான் ஏத்துக்கிறது. சாரின்னு தூக்கி விசிறடிக்கிற ஆளுங்க சாரியை நான் ஏத்துக்கிறது. நீ எங்க பண்ண, என்ன டேமேஜ் பண்ணிருக்கிற, அந்த இடத்துக்கு வரணும். திஸ் இஸ் த பிளேஸ் வேர் யூ டேமேஜ் த சர்ச். சபையை எந்த அளவுக்கு நீ பாதிச்சிருக்கிற, உன் சொந்த வாழ்க்கை நிமித்தம், உன்னுடைய சொந்த பெருமை நிமித்தம் நீ எந்த அளவுக்கு சபையை பாதித்திருக்கிற, உன் சுயநலத்தினால, அந்த இடத்துக்கு வா. நான் எழுந்து ஃபர்ஸ்ட் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். இந்த இடத்தை விட்டு நான் எழுந்து போகணும். எழுந்து நான் சொல்றா, ஆண்டவரே நான் செய்த காரியம் என் வீட்டார அல்லது நான் எந்த இடத்துல என்ன பண்ணணும், அவங்கள பாதிச்சது காட்டிலும் உண்மை அதிகமாய் பாதித்தது நீர் தான் எனக்காக சிலுவையில மரித்து. அதான் வந்துட்டு அந்த ஆர்டர் பாருங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமா ஃபர்ஸ்ட் நம்ம செய்யற பாவம் ஏற்கு அதிக டேமேஜ் தெரியுமா? காடுக்கு. அங்க போய் செட்டில் பண்ணணும். முதல் அப்பா கிட்ட போனாலும் அப்பா விரோதமா பண்ணேன், அடுத்து அப்பா கிட்ட கேட்கணும். ரெண்டாவது முதல்ல காட். நினைக்காதீங்க இதுனா ரொம்ப பெரிய ஸ்டாண்டர்டா இருக்குது இது. ஏன்னா நன்மை அடையணும்னா, ஏசாமி வந்தா போகணும்னா செய்துதான். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் தேவை. என்ன தெரியுமா? பெருமையை தூக்கி குப்பையில போட்டு கீழே விழணும். மூஞ்சி வந்துட்டு மண்ணில் விழுற மாதிரி விழணும். சிம்பிள். ஏதாவது கஷ்டமா? கஷ்டமே கிடையாது. மூஞ்சி மண்ணில் போய் புதைச்சிக்கணும். அதான் தாழ்மை. ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஏதாவது இந்த விஷயங்கள் செய்யணும். நான் உங்களை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டேன்.
என் வாழ்க்கை, என் நடவடிக்கை, என்னுடைய இதெல்லாம் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு, என்னை மன்னிச்சிருந்தாங்க. உண்மையா மனம் வருந்துரு. அதுக்காக நான் வாழ்ந்த வாழ்க்கைக்காக மனம் வந்துரு. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று சொல்லிக் கொள்வதற்கு நான் பாத்திரம் அல்ல. உமது கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். Keep me as your hired servant. ஒரு கூலிக்காரன் மாதிரி என்னை வச்சுக்கிறேன். தாவீது ராஜா சொன்னார், பெரிய ராஜா, 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாண்ட மிகப்பெரிய ராஜா, எத்தனையோ 1000 டன் தேவாலயத்தை கட்டுறதுக்கு இலவசமா கொடுத்த ராஜா சொல்றாரு, 1000 நாள் ஆகாமிய கூடாரத்தில் இருப்பதை காட்டிலும் உடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் மேலானது ஆண்டவரே. உடைய பிரகாரத்தில உடைய வீட்டு வாசல் அருகே, உடைய நிலைக்கதவின் அருகே நித்தம் விழித்திருந்து உடைய சத்தத்தை கேட்கிறவனாய் நான் வாழட்டும் ஆண்டவரே. ஆமா, டோர் போஸ்ட் அசுத்தம் நிறைந்த பன்றி பட்டியலிருந்து நான் எழணும். டிசைட் டுடே, இன்றைக்கு தீர்மானிக்க வேண்டும். இது எனக்கு தகுதியான இடம் கிடையாது ஆண்டவரே. நம்முடைய பிள்ளை, ராஜாதி ராஜா, அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், ஆல்பா ஒமேகா, ஆதி மந்தமா இருக்கிறவர், மாட்சிமை வல்லமை மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் ராட்சியும் உம்முடையது. உம்முடைய பிள்ளை நான் தீர்மானித்தான். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில கூட இன்றைக்கு தேவை. தீர்மானம் உங்களுடையது, நம்முடையது. நான் எடுத்திருக்கிற இந்த தீர்மானம் தான் நான் எப்படிப்பட்டவனா இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நான் இருக்கிறேன் என்பதை சரியா படம் பிடித்து காட்டும். அப்பா பொட்டில் அனுப்பல, அப்பா பொட்டில் அனுப்பல. ஆனா என்ன பண்ணுகிறாரு? செவித்துக் கொண்டிருந்தார். ஹோப்பிங், நம்பிக்கையோடு காத்து இந்த வழியை தான் போனாமே. பல ஆண்டுகளுக்கு முன்பாக திரளான ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு இந்த வழியா தான் போனான். இதே வழியா தான் அவன் திரும்பி வருவான், ஒரு நாள் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டே. நான் கூட ஒரு சில ஆட்களுக்காக 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். Praying, hoping, looking the way the boy went away. திரும்பி போன அந்த வழியே நோக்கி நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் காத்துக்கணும். எப்ப வருவான்? தூரத்துல ஒரு நாள் மாலை மயங்கும் நேரத்துல, இருட்டி போன அந்த நேரத்துல ஒரு மனிதன் அப்படியே நடந்து வருகிறதை அவன் பார்க்கிறான். அந்த போர்ச்சில இருந்து எகிரி குச்சி ஓடுறாரு. பைபிள்ல வந்துட்டு God ran அப்படின்னு சொல்லி ஒரே இடத்துல தான் இருக்குது. அது எந்த இடம் தெரியுமா? ஒரு பாவி மனம் திரும்பி வருகிறான் கண்ட உடனே அவனை ரிசீவ் பண்ண ஓடி போயிட்டு, தான் வயசு எவ்வளவு வயசாச்சு, காலில் வலி இருக்குது, எதுவுமே பார்க்கல, துள்ளி விதித்து ஓடி போயிட்டு அவனை கட்டி அணைத்து அவனை மித்தமிட்டான். அவன் சொல்றான், தகப்பனே, உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். என்னுடைய குமாரன் என்று சொல்லிக் கொள்வதற்கு நான் பாத்திரம் அல்ல. கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளுமான் தகப்பனே அப்படின்னு சொல்றான். கேட்கவே இல்லை. உடனே வேலைக்காரர்கள் ஓடி வந்தாங்க. முதல்ல சிறந்த வஸ்திரத்தை இவனுக்கு உடுத்துங்கள். என்ன சொன்னாரு? பெஸ்ட் கார்மெண்ட் இருக்கிறதுல பெஸ்ட் கார்மெண்ட் கொண்டாந்து அவங்க போடுங்க. ஐயோ, இத்தனை நாள் இந்த கால் வந்துட்டு, இந்த கால் பன்றி, அந்த சேற்றுகள்ல, பன்றிகள் இருந்த இடத்துல, அந்த சேற்றுகள்ல, அவன் விரல் சந்துகள் எல்லாம் எவ்வளோ அழுக்கு அடைந்து, அவன் எவ்வளோ, அவன் கால்கள் அசுத்தமா இருக்குது பாரு. அதை கழுவி உடனே அவன் கால்களுக்கு என்ன போடுங்க? பாதரட்சியை போடுங்க. என்னுடைய வீட்டுல குடும்ப அந்தஸ்து என்கிறதை காப்பாற்றுகிற விதத்தில் ஒரு மோதிரம் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து அவன் கைக்கு போடுங்க. பண்ணாங்க. வஸ்திரம் களையப்பட்டது, மீண்டுமாய் வஸ்திரம் உடுத்தப்பட்டது. கால்களுக்கு அவன்
சாண்டல்ஸ் போட்டாங்க, கைகளுக்கு மோதிரத்தை போட்டாங்க. சொன்னாரு, என் குமாரன், கொழுத்த கன்றை அடிப்பீங்கள், கொழுத்த கன்றை அடிப்பீங்கள். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆமென். பாழான மண்மேடு பாராளும் வேந்தன் மனை ஆயிற்று. பையன் திரும்பி வந்தபோது பாழாய் போன வாழ்க்கை தேவன் தங்குகிற வீடாய், ராஜாவாய் அவன் இருதயத்தில் தங்கி வாழுகிற ஒரு மனிதனாய் அவன் மாறி போனான். என் குமாரனாகிய இவன் மரித்தான், மீண்டும் உயிர்த்தான், காணாமல் போனான், மீண்டும் காணப்பட்டான். ஆகவே சந்தோஷப்பட்டு களிகூர கடவுள். Let us rejoice. Let us rejoice. சந்தோஷப்பட்டு களிகூர கடவுள். காணாமல் போயிட்டான், நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்ன என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுவான் அல்லவா? பிரியமானவர்களே, நமக்கு அருமையான தகப்பன் உண்டு. நம்ம எடுக்கிற இந்த தீர்மானம் தான், எடுக்கிற தீர்மானத்தை செயல்படுத்துறதுக்கு ஒருவேளை கொஞ்சம் டிலே ஆகலாம், நேரம். ஏன்னா தீர்மானம் எங்க எடுத்தோம் பார்த்தீங்களா? தூரதேசத்தில் எவ்வளவு நாள் டிராவல் தெரியாது, ஆனா தீர்மானம் எடுத்துட்டான். அதை செயல்படுத்துறதுக்கு அவன் கடந்து வரணும், அப்பா உயிரோட இருக்கணும், வீட்டுல வேற யாரும் ஏத்துக்க மாட்டாங்கோ, ஆனா அப்பா என்னை அன்போட என்னை ஏற்றுக்கொள்வார். நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட கடந்து வந்தான். பிரியமானவர்களே, உன் சகோதரன் சுகத்துடனே உங்களுடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினால கொழுத்த கன்று அடிக்கப்பட்டது. He returned home with safe and sound. சுகத்துடனே திரும்பி வந்தான், கொழுத்த கன்று அடிப்பிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, தீர்மானிகள். மறுபடியும் சொல்ற, இந்த ஊர்ல வந்திருக்கிற உங்கள் ஆத்துமாக்களை குறித்து உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு பொறுப்புல நாங்கள் இதை உங்களிடத்தில் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம். இங்க வருகிறது ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து ஆண்டவரோடு கூட நம்மை இணைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர் காட்டுகிற வழியில நாமும் வீட்டாரும் தொடர்ந்து நடக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் வருவார். பாடல் பாடல் சத்தம் தொனிக்கும், பாடல் பாடல் சத்தம் தொனிக்கும். அவர் நம்மை பரலோகத்துக்கு கூப்பிட்டு கொண்டு போவார். இது கட்டுக்கதை அல்ல. 35 ஆண்டுகளா நாம் விசுவாசித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இதைத்தான் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இது நிமித்தமே அநேக பிரயாசங்கள் படுகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. பெருமையான பாத்திரம் நான் பெருத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் பெருத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வாழ்ந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே களி மண்ணான என்னையுமே கண்ணோடி காத்திருமே. வேலை போகாத
பாத்திரம் நான் விரும்புவாரில்லை, வேலையில்லாக்கும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. வேலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லை, வேலையில்லாக்கும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை உம்மை மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே நோக்கி காட்டிடுமே. இந்த கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட என்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.